எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வெல்கம் பேக் டு ஹேவனாஜிலா. ட்ராயிங்கில் 30 கிளாஸஸில் 30 எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கிளாஸ் 6 பேசிக்ஸ் ஆஃப் ஷேடிங் யூஸிங் லைட் அண்ட் ஷேடோ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வேல்யூ ஸ்கேல்ஸ் யூஸிங் பென்சில். ஒரு வேல்யூ ஸ்கேல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்லேருந்து டார்க் வரைக்கும் இருக்க ஷேட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வேல்யூ ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறதுலே லைட்டஸ்ட்டு வேல்யூ ஒயிட் கலர்னும் டார்க்கஸ்ட் வேல்யூ பிளாக் கலர்னும் இன்பிட்வீன் கலர்ஸை க்ரே டோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்படி பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட் 3 பாக்ஸஸை வந்து லைட்னும், நெக்ஸ்ட் 3 பாக்ஸஸை வந்து மிட் டோன்ஸ்னும், லாஸ்ட் 3 பாக்ஸஸை வந்து டார்க்னும் பிரிச்சுருக்கேன். இப்போது சேம் மெத்தட் யூஸிங் கலர் பென்சிலில் பண்ண போகிறோம். 9 பாக்ஸஸாக பிரித்து லைட் டு டார்க் வரைக்கும் இருக்க ஷேட்ஸை நான் எடுத்துக்க ரெட் பென்சில். அதில் லைட்டஸ்ட்லேருந்து டார்க்கஸ்ட் வரைக்கும் ரெட் கலர் நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பிரிச்சுட்டு தென் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் 3 பாக்ஸஸை லைட்னும், நெக்ஸ்ட் 3 பாக்ஸஸை மிட் டோன்ஸும், லாஸ்ட் 3 பாக்ஸஸை டார்க்னு பிரிச்சிருக்கேன். ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஷேடிங். நவ் அண்டர்ஸ்டாண்டிங் லைட் அண்ட் ஷேடோ. ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த லைட் அண்ட் ஷேடோ தெரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சில் நம்ம லைட் அண்ட் ஷேடோ எப்படி அப்ளை பண்ணுறோம் அதனால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு ஒயிட் சர்ஃபேஸில் நான் அந்த ஆரஞ்சை ப்ளேஸ் பண்ணுறேன். லைட் படுற ஒயிட் சர்ஃபேஸை வந்து ஹைலைட்னும், அதுக்கு அடுத்து இருக்க டோனை மிட் டோனும், அது கீழே படுற அந்த நிழலை வந்து நம்ம கோர் ஷேடோனும், அது கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்த ரிஃப்ளெக்டர் லைட்னும், நிழல் படுற இடத்த வந்து நம்ம கேஷ் ஷேடோனும், இந்த மாதிரி வேரியஸ் டைப்பாக நம்ம ஷேடோவை பிரிப்போம். சேம் இப்போது அதே ஆரஞ்சை நான் ஒரு பிளாக் சர்ஃபேஸில் வைக்கிறப்போ எனக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்டர் ஏரியா மட்டும் இருக்காது, மற்ற எல்லா ஷேடுமே இருக்கும். ரிஃப்ளெக்டட் ஷேடு மட்டும் ஆகாது. பிகாஸ் பிளாக் கலர் வில் அப்சர்வ் த லைட், ஒயிட் கலர் வில் ரிஃப்ளெக்ட் த லைட். நெக்ஸ்ட் ஷேடிங் த பேசிக் ஷேப்ஸ். அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்க்கிள் டு ஸ்பியர். நம்ம வேல்யூ ஸ்கில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் இருக்க டோன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு நம்மளால் ஒரு ஸ்பியரை உருவாக்க முடியும். இந்த ஸ்பியரில் லைட் அண்ட் ஷேடோ கொடுத்து அதில் ஒயிட் ஏரியாவை ஹைலைட்னும், நெக்ஸ்ட் டோனை மிட் டோனும், அதுக்கடுத்து கோர் ஷேடோ, அடுத்து ரிஃப்ளெக்டர் லைட், கீழே படுற நிலையில் கேஷ் ஷேடோனும் பிரிக்கிறோம். செகண்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் டு க்யூப். இதில் ஒரு ஸ்கொயரை நம்ம 3D ஷேப்பான க்யூபாக வரைகிறோம். இதை வந்து நம்ம லைட் அண்ட் ஷேடோ யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து ஹைலைட், அடுத்த மிட் டோன், இந்த மாதிரி இருக்க ஸ்பேசஸ்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் பிரித்து காட்ட போகிறோம். லைட் எங்கே வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிட் டோன்ஸ், கோர் ஷேடோ, இந்த கேஷ் ஷேடோ இது எல்லாமே வந்து வேரி ஆகும். அதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். இப்போ தேர்டாக பார்க்க போகிற ஷேப் ட்ரையாங்கிள் டு பிரமிட். இதில் ஒரு ட்ரையாங்கிளை அதோட 3D ஷேப்பான பிரமிடாக நம்ம வரைகிறோம். அதையும் சேம் அதே நம்ம லைட் அண்ட் ஷேடோ எங்கே லைட் படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஷேடோஸ்லாம் நம்ம பிரித்து காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஷேப் ரெக்டாங்கிள் டு சிலிண்டர். இதில் ஒரு ரெக்டாங்கிளை நம்ம எப்படி சிலிண்டராக மாட்டோம், அந்த சிலிண்டரை எப்படி 3D ஷேப்பாக மாற்றுறோம், அந்த லைட் அண்ட் ஷேடோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஷேட் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து ரவுண்டோட பொசிஷனில் நான் வந்து ஷேட் பண்ணுறோம் லைக் திஸ். இது மாதிரி பண்ணுறப்போ என்னென்னா ஸ்மூத் எட்ஜஸ் கிடைக்கும், நமக்கு அந்த ட்ரான்சிஷன் நல்லா வரும், 3D லுக்கில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஷேப்ஸுமே வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள் எவ்வளோ 3D ரியலிஸ்டிக் லுக்காக இருக்குது அப்படின்னு. இது வந்து லைட் அண்ட் ஷேடோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால் மட்டும்தான் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ஷேடிங்னா என்ன, லைட் அண்ட் ஷேடோனா என்னங்கிறத நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம்.